ஒன்று தீமோத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதரால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். எல்லாத்திலையும் பாருங்க, தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். ஆவியான தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். இது விந்தையிலும் விந்தை. பாருங்க, ஆவியா இருந்துட்டு நான் உன் மேல அன்பு கூறுறேன் அப்படின்னு சொன்னா அது நம்ப முடியாத ஒரு விஷயம். அப்ப மனிதன் மனிதனாக இருக்கிறான், சரீரத்திலே பல பாடுகளை படுகிறான், வேதனைகளை படுகிறான், கஷ்டங்களை படுகிறான் பாவத்தின் மூலமாய். தேவன் ஆவியாயிருந்த தேவன். இது ஒரு மிஸ்டரி பாருங்க, இது ஒரு விந்தை. ஆவியா இருக்கிற தேவன் பாருங்க, அந்த ஆவியா இருக்கிற தேவன் மாமிசத்திலே மனிதனை போல வெளிப்படுகிறார். ஒரு கடவுள் இப்படி வர முடியுமா? வெளிப்பட்டார், மனிதனை குனிந்து பார்த்தார். எங்கே இருக்கிறான்னு பாத்தீங்களா? சாக்கடையில் இருக்கிறான், சகதியில் இருக்கிறான், குப்பையான ஒரு இடத்தில் இருக்கிறான். மாட்டு தொழுவத்தில் ஏன் பிறந்தான் என்று அநேகர் இன்றைக்கு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாட்டு தொழுவத்திலே கட்டி வைத்திருக்கிற இடத்துல போய் பாத்தீங்களா பாருங்க, எப்படி இருக்கும்? 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே இருக்கும், சாணி சகதியுமா இருக்கும். மனிதன் அப்பேற்பட்ட இடத்துல தான் வசித்துக் கொண்டிருந்தான். குனிந்து பார்த்தார், என் மனிதனை அந்த இடத்திலிருந்து தூக்க வேண்டும் என்றால் நான் அந்த இடத்திற்கு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அதனாலதான் பாருங்க, ஒரு ஊழியக்காரன் தகுதி தராதரத்தை பார்க்கவே கூடாது. ஒரு பாவியை பாருங்க, அவன் மனம் திரும்ப வேண்டும் என்றால் அவனுடைய ஸ்பாட்டுக்கு போய் அவனை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கிறிஸ்துவங்க வீடு விட போறாங்க அப்படின்றது இல்ல. உன்னை குறித்து அக்கறை உள்ள இந்த உலகத்தில் ஒரே ஒரு தேவன் தான், அவர் பேரு இயேசு. எந்த எம்எல்ஏயும் வரப்போறது இல்லை, எந்த எம்பியும் வரப்போறது இல்லை, எந்த சொந்தக்காரனும் வரப்போறது கிடையாது. ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு. அப்ப சொல்றாரு பாருங்க, அவர் மாமிசத்தில் வெளிப்பட்டார். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக இயேசு மாமிசத்தில் இந்த பூமிக்கு வந்தார். இந்த மாமிசம் பாரு, அந்த உடம்பை கேட்டு வாங்கிட்டு வராரு. எதுக்கு அந்த உடம்பு? இப்ப நம்மளுக்கு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் 3 பகுதியா இருக்கிறான். ஒன்று சரீரத்தை இயக்குற ஆவி, 2வது செத்தா போகிற ஆத்துமா, 3வது சரீரம். இந்த 3க்கும் 3 பகுதிகள் இருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 பகுதியாய் மனிதன் இருப்பதை போலவே இயேசு இந்த பூமிக்கு அப்படியா இங்கே வந்தார். ஏன் அந்த சரீரத்தை கேட்டு வந்தாரு? நம்ம சரீரத்தெல்லாம் இன்னைக்கு அழகா வச்சுக்கிறதுக்கும், கவனிங்க, அலங்காம குலுங்காம அப்படி வச்சுக்கிறதுக்கு வந்துங்க. ஆனால் தேவனுடைய சரீரம், அவர் அந்த சரீரம் கொடுக்கப்பட்டது நோக்கம் இருக்கிறது. மனுகுல வாழ்வதற்காக, அவன் சரீரத்தில் படுகிற பாடுகளுக்காக என் சரீரத்தை எப்படி விற்பதற்கு ஒப்பு கொடுக்க போகிறார் என்பதை அங்கே காண்பிக்க விரும்புகிறான். அதான் சொல்றாரு. இன்னொரு பாருங்க, பவுல் சொல்றாரு, வாசிப்போம். 1 எபிரேயர் வேதத்தை உங்களுக்கு தெரியலன்னா பிசாசு உங்களை அழகா ஏமாத்திட்டு போயிடுவான். ஒரு விளையாட்டு வீரனுக்கு ரூல்ஸ் தெரியலன்னா கட்டாயமா தோற்பது உறுதியாகிவிடும். அதே போலதான் கவனிங்க, ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிட்டு பேரை வச்சுட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு உனக்கு சத்தியம் தெரியலன்னா கவனிங்க, ஈஸியா உன்னை தோக்கடிச்சுட்டு உன்னை வியாதியில படுக்க வச்சுட்டு என்ன பண்ணிடுவான்? காலத்திற்கு முன்பாக வெக்கெட் பண்ணி கூட்டு போயிட்டே இருந்துருவான். அதனாலதான் இந்த வேதத்தில் உள்ள சில ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியா எனக்கு பிரகாசமான மனக்கண்களை தாரும். சுகம் டாக்டர் இடத்தில் இல்ல, டாக்டருக்காக ஸ்தோத்திரம். சுகம் எங்கே இருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். வாசிங்க எபிரேயர் 2வது அதிகாரம், எபிரேயர் 2:14. சத்தமா வாசிப்போம்.
ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு போதும். கவனிங்க, எப்படி நம்முடைய முப்பாட்டான் ஆகிய ஆதாம் ஏவாலும் இந்த மாமிச சரீரத்தில் வெளிப்பட்டது போல நீ நானும் எப்படி இந்த மாமிசத்தில் இருப்பது போல இந்த மாமிசத்தில் இருக்கிற பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால், கவனிங்க, வியாதியை மேற்கொள்ள வேண்டும் என்றால், தரித்திரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேவனும் தம்மை போல பிறக்க வேண்டிய அவசியம் வந்தது. அதனால்தான் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருப்பதை போல நாம் ஆராதிக்கிற தேவனும் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமிக்கு வந்தார். பறந்து வந்துடுறதில்ல, ஆவிய வர முடியாது. அவர் வருவதற்கு ஒரு வழிகள் கொடுக்கப்பட்டது, சில விதிமுறைகள் இருக்கிறது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, வேதத்தை நம்ம எப்படி கேட்டாலும் ஆண்டவர் தந்துருவார் அப்படின்னு. எப்படி கேட்கறது எல்லாம் இல்ல, அவர் வழியை வைத்திருக்கிறார். நானே வழி, நானே சத்தியம். வேதத்தின் அடிப்படையில் தான் எதையும் கேட்டு பெற்றுக் கொள்ள முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவன் பதில என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சாப்பிடாம 40 நாள் இருந்துட்டா கொடுத்துருவாரு அப்படின்னு. ராத்திரி எல்லாம் கண்ணு விழிச்சிட்டு இருந்தா கொடுத்துருவாரு. நிறைய பாஸ்ட் மாதிரி இதான் பண்ணி ஜனங்களை எல்லாம் பண்ணி வச்சு நோய்க்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க எல்லாம். அடிக்கடிக்கு யோசிச்சு பார்ப்பேன். செய்யூர்ல பாருங்க, நகை கடை வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பவுனுடைய விலை என்னவோ அதை காசை எடுத்து கொடுத்தீங்களா உங்களுக்கு என்ன மாடல் தேவையோ என்ன பண்ணுவான், முறைப்படி உங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுவான். ஒரு சவரத்துக்கு காசு என்னால கொடுக்க முடியாது, கடை முன்னாடி உட்காந்து உருண்டு பிறண்டு கண்ணீர் வடிக்க போறேன், நைட்டு எல்லாம் தூங்காம இருந்து போராட்டம் பண்ண போறேன்னா நகை கடைக்காரன் சொல்லிடுவான், ஒரு நாள் இல்ல 100 நாள் உட்காந்து அழுதாலும் என்ன பண்ண போறது இல்ல, கொடுக்க போறது கிடையாது. எனக்கு தேவை பணம், உனக்கு தேவை நகை. தேவன் சொல்லுகிறார், எனக்கு தேவை தேவனுடைய வார்த்தை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொள்வது. அதனாலதான் கிறிஸ்துவர்கள் ரொம்ப ஆழமா இருக்கணும். செடியை மண்ணிலே வைக்காம அழகான ரோஜா பூ வேணும் அப்படின்னு சொன்னா அப்படி பிரமாணம் கிடையவே கிடையாது. செடி மண்ணை பாருங்க, செடியும் மண்ணுக்கும் ஒரு பிரமாணங்கள் இருக்கிறது. அதிலே நிலைத்திருந்தால் தான் நீங்கள் எதிர்பார்க்கிற பூக்களும் சரி, கனிகளும் சரி, எல்லாமே விருட்சங்களும் சரி நம்ம அனுபவிக்க முடியும். அதுல ஒட்டாம பாருங்க, பூமியில இருந்து கொஞ்ச நேரம் பிடிக்கிட்டீங்கன்னா ½ hourல எல்லாம் பாருங்க கிளை இலையெல்லாம் என்ன ஆயிரும், அப்படியே வாடி ஒருமே உதிர ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். அதே போலதான் தேவனுடைய வார்த்தை இல்லாத மனிதர்களும் சரியே, குடும்பமும் சரியே வாடி போவதை நாங்கள் பார்க்கிறோம். தரித்திரத்தில் இருப்பதை பார்க்கிறோம், சாபத்தில் இருப்பதை பார்க்கிறோம், உதிர்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன்? தேவனுடைய பிரமாணத்தின்படி கோயிலுக்கு போறாங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே இல்லை. இன்னைக்கு ஆயிரமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. சபைக்கு தானே போறாங்க, ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று தெரியும், சபைக்குள்ளே இருக்கிறார்கள், ஆனால் சத்தியத்திற்குள்ள என்ன பண்ணல, அவர்கள் இல்லை.